சார் இதெல்லாம் ஒரு கேஸ்னு ஆள் தெரியாம உள்ள உட்கார வச்சிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் சார். அவ எங்க இடத்துல தான் சார் கடை வச்சிருக்கா. நடந்து போனா நல்ல இடத்துல நீங்க வண்டியில இருங்க டிராப் பண்றேன்னு சொன்னேன். அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவ ஓவரா சீன் போட்டுக்கிட்டு இருந்தா. நீங்களும் விசாரிக்காம புடிச்சிட்டு வந்துட்டீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை சார். யோ, தப்பா நீ பண்ணிட்டு எது சரி எது தப்புன்னு நீ எங்களுக்கு சொல்லி தரியா? அந்த பொண்ணு மட்டும் வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கட்டும், அப்புறம் இருக்க உனக்கு. அந்த அக்யூஸ்ட கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணும்ல, இந்த எஸ்ஐ கிட்ட கொடுத்துரு. அவன் என்னையா பண்ணான்? ரோட்ல ஒரு பொம்பளை பிள்ளை கிட்ட கையை பிடிச்சி இழுத்து தகராறு பண்ணிக்கிட்டு இருந்தா சார். அதான் சார் இங்க கூட்டு சார். வணக்கம் சார். வணக்கம். என்னடா காரியம் பண்ணி தொலைச்சிருக்க? மறுபடியும் அந்த பொண்ணுகிட்ட போய் பிரச்சனை பண்ணிருக்க? அவங்க தான் கேட்ட காசை கொடுக்கறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் ஏண்டா? அவளே பாவம் குடும்ப கஷ்டத்துக்காக தனியா போராடிக்கிட்டு இருக்கா. அவகிட்ட போய் வம்பு வளர்த்துக்கிட்டு இருக்க. யோ பெருசு, உன்னை யார் இங்க வர சொன்னது? நான் அம்மாவை தானே வர சொன்னேன். சும்மா வந்து அட்வைஸ் பண்ணிட்டு முதல்ல ஒன்ன சொல்லணும். யார் உன்னை இறக்கப்பட்டு காசு கம்மியா கடையை கொடுக்க சொன்னது? அதுக்கு விசுவாசமா இருக்கால அவ? உன் புள்ள என்னைய தூக்கி உள்ள வச்சிட்டால. அப்போ நீ செஞ்ச காரியத்துக்கு ஆரத்தி எடுப்பாங்களா? ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட இப்படியான கேவலமா நடந்துப்ப? எனக்கே அசிங்கமா இருக்கு. உள்ள வாங்கம்மா. வா போலாம். என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கியா? நீ கொடுத்துட்டா இவங்க தூக்கி உள்ள வச்சிருவாங்களா? பிரச்சனை முடிஞ்சிடும்னு நினைக்கிறியா? இனிமே தாண்டி உனக்கு பிரச்சனையே ஆரம்பம். ஏய், ஸ்டேஷன்லயே வந்து மிரட்டிட்டு இருக்கியா? மா, நீ கம்ப்ளைண்ட் எழுதி கொடுமா. அவன் என்ன பண்றான்னு நான் பாக்குறேன். ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. உங்க பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கற எண்ணம்லாம் எனக்கு இல்ல. கடைக்கே போலீஸ் அனுப்பி என்ன கூட்டிட்டு வர சொல்லிட்டாங்க. எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியலங்க ஐயா. உங்களை இந்த இடத்துல பார்க்க எனக்கும் தர்ம சங்கடமா தான் இருக்கு. ஏம்மா, நீ என்னம்மா தப்பு பண்ண? என்கிட்ட போய் நீ மன்னிப்பு கேக்குற? ஒரு பொறுப்பு இல்லாத பிள்ளைய வளர்த்ததுக்கு நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? உன் மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்லம்மா. நீ தாராளமா உன் இஷ்டப்படி கம்ப்ளைண்ட கொடுமா. யோ பெருசு, என்ன அந்த பொண்ணு கூட சேர்ந்துக்கிட்டு என்ன உள்ள வைக்க பாக்குறியா? என் அம்மா வரட்டும், அப்புறம் இருக்கு கச்சேரி உனக்கு. ஏய், உங்க அம்மா யாரு எப்படின்னு எங்களுக்கும் தெரியும். உங்க அப்பா முகத்துக்காக தான் இது வரைக்கும் மேல கை வைக்காம இருக்க. உன் மரியாதை நீ காப்பாத்திக்கோ. மா, நீ கம்ப்ளைண்ட் எழுதி கொடுமா. அவசியம் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? எதுக்குமே இப்படி பயப்படுற? தைரியமா இருமா, நாங்க இருக்கோம். எங்களை மீறி அவன் என்னத்தை கிழிக்கிறான்னு நான் பாக்குறேன். எனக்கு என்ன சார் பயம்? என் புருஷன் ராணுவத்துல இருக்காரு. அந்த தைரியம் எனக்கும் இருக்கு. வீணா பிரச்சனை வேண்டான்னு தான். அதுவும் இல்லாம ஐயா எனக்காக நிறைய உதவி பண்ணியிருக்காரு. அவரை சங்கடப்படுத்த கூடாதுன்னு தான் நான் யோசிக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு யோசிக்காதம்மா. யோ, ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் தெரியும்ல உனக்கு. அந்த பொண்ணுகிட்ட எழுதி வாங்கியா? சரிங்க சார். இதுல டீட்டெயிலா உன் அட்ரஸ் எல்லாம் எழுதுமா? ஆமா. அப்படியா? அம்மா வினோ, நான் எதுவும் தப்பா நினைக்கலாமா? நீ தர்ம சங்கடப்படாத. இவ்வளவு தூரம் பிரச்சனை வர்ற அளவுக்கு நடந்திருக்க கூடாது. ஏன்னா இவன் அம்மாகாரி ஒரு பத்திரகாளி. அவளை நினைச்சா தாம பயமா இருக்கு. அவ என்ன பண்ண காத்திருக்காளோ தெரியலையே.
மா நீ ஒன்றும் யோசிக்காதம்மா, கம்ப்ளைண்ட் எழுதி கொடுமா, நாங்கள் பார்த்துக்குறோம்.